ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்ல படித்த ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்ட்ரோடக்ஷன் டு பயோடெக்னாலஜி கொஸ்டின் கூடிய ரிவ்யூ பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி எசென்சியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் இன்ஜினியரிங் டிராயிங் அது பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கூடிய ரிவ்யூலாம் போட்டிருப்பேன். இன்னும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கொஸ்டின் பேப்பர் கிடைக்கல. அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ண பாருங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்ததில் தான் வந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு இல்லைனாலும் உங்களுக்கு ஓரளவு வந்திருக்கு. ஸோ கொஸ்டின் வந்து கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. நம்ம கொடுத்த கொஸ்டினுமே வந்திருக்கு, வராமல் இல்லை. ஸோ இதில் வந்து அந்த விட்டமின் ஏ விட்டமின் டி கான்செப்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அது போக அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், அதான் நான் ஃபெர்மெண்டேஷன் மட்டும் கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு டேரெக்டாக வச்சு அந்த சீஸ் ஆர் ஆல்கோஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அல்புமின் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. சிக்கிள் செல் அனிமியா, இது கொஞ்சம் பிகாஸ்ல ஒரு எதிர்பார்த்தோம். 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அதான் உங்களுக்கு இந்த டைம் வந்து நிறைய இது வந்து 2 மார்க்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பிகாஸ்ல கேட்குறாங்க. ஆனால் நம்ம கொடுத்ததில் தான் மோஸ்ட்லி இருந்திருக்கும். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு இந்த பாக்டீரியாவையும் ஈஸ்ட்டையும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு இந்த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் 2 மார்க்கில் நான் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு பிகாஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த த்ரோம்பின் அண்டு ஃபிப்ரின், இது கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 14th கொஸ்டினில் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவும் வரல. ஸோ 15th கொஸ்டினில் இந்த பயோ கம்போஸ்டிங், இது வந்து 2 மார்க்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இது வந்து கொஞ்சம் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அடுத்து இந்த டிஎன்ஏ கான்செப்ட் வந்து இருக்குது. டிஎன்ஏ கான்செப்ட் கண்டிப்பாக வரும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதேமாதிரி வந்திருக்கு. அது உங்களுக்கு 15 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 2 மார்க்ஸ்லேயும் வந்திருக்கு. அடுத்த டைம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அந்த டிஎன்ஏ கான்செப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கொஸ்டின் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ண பாருங்க. அடுத்து அப்ளைடு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்கும். அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை நம்ம 1 மந்த்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே மோஸ்ட்லி போதுமானது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.